சீஸ் பன்னீர் இந்த ரெண்டையுமே ஸ்டஃப் பண்ணி நல்ல ஒரு அருமையான சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பராத்தா ரெசிபி தான். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃப் பராத்தா செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக பட்டர் அதையும் விட்டுதேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்ல மாவு பசையணும். கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரியே நம்ம தண்ணி தெளித்து இந்த மாவை பசங்கிச்சுக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நல்ல இலக்கமாக மாவை பசஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் லேசாக நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொடமிளகாய் 1, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு, ஒரு கேரட்டு, கொத்தமல்லியில் கொஞ்சம், இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ரைத்தா செய்கிறதுக்கு நான் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சுகர். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்ல சுவையான ரைத்தா ரெடி ஆகிடும். ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் வானலி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கிறேன். அதில் இஞ்சி ஃபஸ்ட்டு, பூண்டு, பூண்டு லேசாக ஃப்ரை ஆகட்டும். பச்சை மிளகாய், ஆனியன், கேப்சிகம், கேரட், அரை டீஸ்பூன் ஜீரக பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, இப்போ துருவி வச்சிருக்கிற பன்னீர் 100 கிராம் அதையும் இதில் சேர்த்துருவேன். கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி இலையும் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஊற வச்சுருந்த இந்த கோதுமை மாவை எடுத்துக்கிறேன், பசஞ்சு வச்சுருந்த மாவை. இப்போ இதை நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். உருட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி ரெடி பண்ணலாம். சப்பாத்தி ரொம்ப தடிமனமும் வேண்டாம், ரொம்ப மெல்லிசாவும் வேண்டாம், அந்த மீடியம் சைஸை நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திக்கு நடுவில் இந்த பன்னீர் மிக்ஸை நம்ம இப்போ வைக்கலாம். எந்த அளவில் நம்ம சப்பாத்தி உருண்டை மாவு எடுத்தோமோ அதே அளவில் இந்த ஸ்டஃபிங்குமே நம்ம வைக்கணும். அப்போனா கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டஃபிங்கை நல்லா சென்டரில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சீஸையும் வைத்து நல்ல 4 பக்கமும் நல்லா கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சப்பாத்தியாக நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம்.
ரெடி பண்ணி வச்சுருக்கிற பராத்தாவை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல்லில் போடலாம். இதுக்கு தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும். இப்போ இந்த பராத்தாவை நல்ல 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நான் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இல்லை ஆயிலோ இல்லை பட்டரோ எதுனாலும் சரி, அது நம்ம விருப்பத்துக்கேற்ப நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி 2 பக்கமும் நல்லா சுட்டி எடுத்துட்டோன்னா நமக்கு சுவையான சூப்பரான பராத்தா ரெடி ஆயிடும். நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.